வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் வால் கிளாக் அனைவர் வீட்டில் கண்டிப்பாக இந்த வால் கிளாக் இருக்கும். ஸோ இந்த வால் கிளாக் மெக்கானிசத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்டெப்பர் மோட்டார், அதற்கு ஒரு பேர் உண்டு, லாவெட் ஸ்டெப்பர் மோட்டார்னு. ஸோ இப்போ இந்த மோட்டார் எப்படி செயல்படுது, எப்படி இயங்குது அப்படிங்கிறத பற்றி பேசிக் தியரி பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, ஒரு வால் கிளாக்கை நம்ம வந்து ஃபுல்லாக பிரிச்சுட்டு மறுபடியும் லூப்ரிகேட் பண்ணி மறுபடியும் எப்படி அசம்பிள் பண்ணுவது, அதற்குள்ள யுக்திகளையும் அதுக்குள்ள ப்ரொசீஜர்ஸையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இதற்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் உள்ள இருக்கக்கூடிய மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா இதை போல தான் அந்த மோட்டார் அமைஞ்சிருக்கும். இந்த மோட்டரில் இந்த இருக்கக்கூடிய இந்த சிறிய ரோட்டர் வந்து இதை போல ஒரு மேக்னெட் பொருத்தி வச்சிருப்பாங்க. இந்த மோட்டார் நார்மல் மோட்டரை போல இயங்காது. இதில் சில தியரி இருக்குது, அதை தான் இந்த வீடியோவில் கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம ஒரு வால் கிளாக்கை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதற்கு வந்து நான் ஒரு வால் கிளாக் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த வால் கிளாக்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது நன்றாக இயங்கக்கூடிய வால் கிளாக் தான். உங்களுக்கு அதை பற்றி எப்படி இருக்குது, எப்படி இயங்குது, அதில் என்ன வந்து நம்ம சர்வீஸ் பண்ணலாம், அதை வந்து டிஸ்அசம்பிள் பண்ணி எப்படி அசம்பிள் பண்ணுவது, அதற்குள்ள ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ இது ஒரு வால் கிளாக் நம்ம பிரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வால் கிளாக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் 2 டைப் வருது. ஒன்று வந்து கண்டினியூஸ் ஸ்வீப்பு, இது வந்து இந்த மூமெண்ட் பல்ஸில் வர்றது. பட் இதுதான் பெட்டர். நான் சொல்கிறேன் ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாமா? வால் கிளாக் பின்னாடி எல்லா வால் கிளாக்லையும் இதை போகிற ஒரு மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த மூமெண்ட் தான் ப்ராப்ளம் கொடுக்கும். ஆனால் இந்த மூமெண்ட் இதுக்காக மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஏன்னா மாற்றும் போது என்ன பிரச்சனைன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த முள் இருக்கு இல்லைங்களா, இந்த நிடில், அது வந்து புதுசில் சேராது. அது சேரலைனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ அதனால நம்ம இதையே கூட சரி பண்ண முடியும். அது எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல இங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஸ்க்ரூ எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்க்ரூ பூரா ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ மேலே இருக்கக்கூடிய கவரை வந்து நீங்கள் அப்படியே இந்த மூமெண்ட்டை பிடிச்சி லிஃப்ட் பண்ணிடலாம். இன்னும் ஒரு ஸ்க்ரூ பாக்கி இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ இதை போல ஓப்பன் பண்ணிடலாம். இந்த கண்ணாடி பகுதியை கேர்ஃபுல்லாக நீங்கள் எடுத்து தனியாக வச்சுருங்க. ஏன்னா கடியாரம் வித்தியாசம். இது மேலே இருக்கக்கூடிய கவர் தாங்க, உள்ள இருக்கிற மிஷின் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்க, இப்போ நம்ம முதல்ல பேட்டரி கழட்டிடலாம். பேட்டரி கழட்டி வச்சாச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த முள்ளை வளைச்சிடாம மேலே வந்து நம்ம எடுக்கணும். கையால் அப்படி உருவினீங்கனாலே வந்துடும், இதை போல வந்துடும். இதை பெண்ட் ஆக்காம கேர்ஃபுல்லாக வச்சிருங்க. எல்லாமே கையில் சும்மா தான் ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. வரலைன்னா ஸ்க்ரூ டிரைவர் உள்ள வச்சு நம்ம எடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா புது மிஷினுக்கும் இதுவும் இது மேட்ச் ஆகாதுங்க. நீங்கள் மிஷின் மாற்றினீங்கன்னா இது செட் ஆகாது. அதனால இதையே நம்ம ஓவரால் பண்ணுறதை பார்க்கலாம். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த நட்டை வந்து கையிலே வருது, இல்லைன்னா கட்டிங் பிளேயரை வச்சு பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ டிரைவர் வச்சு பண்ணுற மாதிரி காடி இருக்காது. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து மிஷின் எடுத்துடலாம். பாருங்க, அவ்வளோதாங்க. இந்த காடி எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து சுத்தக்கூடாதுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இல்லைன்னா சுற்றணும்னா பொசிஷன் மாறிடும். அதற்காக ஒரு ஸ்டாப்பர் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த கவர் தேவையில்லை, தள்ளி வச்சுருக்கேன். இப்போ இதுதாங்க மெக்கானிசம். இப்போ இந்த மெக்கானிசமை நான் முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இது முன்னாடியே ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்ததுனால இங்கே ஸ்டிக்கர்லாம் எடுத்திருக்கேன். ஏன்னா இல்லாட்டி அதுக்கு டைம் ஆகும். சரிங்க, இப்போ இதில் வந்து கிளிப் இருக்குது பாருங்க, இன்டர்லாக் கிளிப் இருக்குது. ஸோ அந்த கிளிப்பை வந்து நம்ம சிறிய ஸ்க்ரூ டிரைவர் வழியாக எடுக்கலாம். கையிலே வந்துடும், நகர்ந்துன்னா நீ கையிலேயே எடுத்துக்கலாம். ரொம்ப எதையுமே ஹார்ட் ஒர்க்கில் பண்ணாதீங்க. இங்கே ஒரு கிளிப் இருக்கு. ஓகே, பிரிக்கும் போது கேர்ஃபுல்லா, ஏன்னா அப்படி பிரிச்சிங்கன்னா டக்குன்னு எல்லா கியர்ஸும் வந்து விழுந்துடும். அப்புறம் நீங்கள் வந்து அதை பெஸ்ட்டு பொசிஷன் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டே எடுக்கிறது பெஸ்ட்டு. அது நல்ல ஐடியா. ஆனால் தெரிஞ்சவங்க டேரெக்டாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. இது வாட்ச் சர்வீஸ் பண்ணிருக்கவங்களுக்கான வீடியோ இல்லை. நம்மளே நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய மிஷினை நம்ம பொழுதுபோக்கு போக்குவதற்காகவும், அதே சமயத்தில்
அது உள்ள எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்மளே ஆராய்ச்சி பண்ணுவதற்காக ஒரு நல்ல வீடியோவா அமையுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். சரிங்க, இப்போ என்ன பண்ணலாம், இதுல ஒரு கியரா எடுக்கலாம். இதுல இருக்கக்கூடிய மோட்டர் வந்து இதுதான். இதுல காயில் இருக்கு, சைடுல வந்து ஒரு பட்டி மாதிரி இருக்கு. இதுதான் சிறிது நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோல காமிச்சேன். ஸோ இப்போ இதை வந்து வீடியோ ஒன்றுன்னா எடுப்போம். இதை மாற்றி அசம்பிள் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, இந்த டயாமீட்டர்லாம் ஃபிக்ஸ்டு. நீங்க மாற்றி பண்ணீங்கன்னா செட் ஆகாது. இப்போ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டர்ல இருந்து இந்த நொடிமுள்ளுக்கு வரக்கூடிய கியர் பூரா மேலே இருக்கும். அந்த மணிக்கும் நிமிஷத்துக்கும் உள்ள முள்ளு வந்து கீழே இருக்கும். அதுக்குள்ள கியர் வந்து கீழே இருக்கும். மேலே இருக்க கியர் பூரா நொடிக்காக வரக்கூடிய கியர். அதனால இதை மூணையும் தனியாக எடுத்து தனியாக வச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து அந்த நொடிமுள்ளு கனெக்ட் பண்ணக்கூடிய சென்டர் ஷாஃப்ட். 3 கியர் எடுக்கிறோம். பாருங்க, எடுக்கும் போதே தனியாக கலந்து வந்துடுது. அதனால எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. எடுத்தாச்சு. இப்போ இருக்கக்கூடிய ரோட்டரையும் நான் வெளியில் எடுத்துறேன். இந்த ரோட்டர் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு காந்தம் இருக்கு. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, மேலே இருக்கக்கூடிய கியர்ஸை தனியாக வச்சாச்சு. இப்போ மேலே இருக்கக்கூடிய இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். இதுதான் மோட்டர் இருக்கக்கூடிய அசம்பிளி. மோட்டர்னா வட்டமாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இதை போல கூட இருக்கலாம். இதுதான் மோட்டர். புரியுதுங்களா? இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இது எப்படி இயங்குது, ரொம்ப சிவியர். ஒரு பிசிபி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பிசிபியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிறிஸ்டலுங்க, ஆர்டிசி கிறிஸ்டல் சொல்லுவாங்க. இந்த இடத்துல 2 வெள்ளையா இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து இந்த பேட்டரியோட டெர்மினல். இது அடிக்கடி பிரச்சனை கொடுக்கும். பேட்டரியிலேருந்து இதுக்கு சப்ளை வந்து சால்டர் மூலியமாக கொடுக்க மாட்டாங்க. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணும் பொழுது இதுக்குள்ள வந்து நமக்கு சப்ளை பாஸ் ஆகும். பேட்டரியில் இருக்கக்கூடிய 1.5 வோல்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் உள்ள இருக்கு. அது வந்து பல்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டிரைவர்னு சொல்லலாம். இந்த மோட்டருக்கு டிரைவர். புரியுங்களா? இந்த மோட்டருக்கு டிரைவர் சர்க்கியூட் இது. அந்த டிரைவர் இயங்கக்கூடிய கிளாக், ஏன்னா கடிகாரம் வந்து கரெக்டா நிமிஷத்துக்கு கரெக்டா ஒர்க் பண்ணணும். அதற்காக ஸ்பெஷலாக ஆர்டிசி கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க. நான் சிறிது நேரத்தில் சொல்றேன் இதோட ஃப்ரீக்வன்சி என்னன்னு. இதுக்காகவே வருது. வேற எந்த கிறிஸ்டலும் இது போல துல்லியமான கிறிஸ்டல் நம்பர்ஸ் இருக்காது. அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். புரியுதுங்களா? மற்றபடி இதுல வேற ஒன்றும் கிடையாது. இது பிளஸ் மைனஸ், இது சப்ளை வரக்கூடிய போர்ஷன். இது வந்து இந்த காயில் வந்து கனெக்ட் பண்றதுக்கு இங்க 2 இடத்துல பற்ற வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்டல் பற்ற வச்சிருக்காங்க. வேற எதுவுமே இதுல கிடையாது. இந்த போர்டெல்லாம் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நார்மலா இது போகாது. ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம இது தனியாக வச்சிடலாம். இந்த கியரையும் நம்ம எடுத்துடலாம். இதுல பாருங்க எத்தனை கியர் இருக்குன்னு. முதல்ல ஒரு கியர் வருது. இது வந்து நிமிஷத்துக்கு உள்ள கியர். இது வந்து நிமிஷத்திலிருந்து நம்ம மணிக்கணக்குக்கு மாற்றக்கூடிய கியர். இது வந்து மணிக்கு உள்ள கியர். பெரிய கியர், இந்த பெரிய ஷாஃப்ட் இருக்கிறது மணிக்கு உள்ளது. இது வந்து நிமிஷத்துக்கு உள்ளது. இது வந்து நொடிக்கு உள்ளது. இது 3 தான் நமக்கு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வரும். இதுல வந்து நமக்கு இந்த கியரை தனியா வச்சுக்கோம், குழப்பிட வேண்டாம். சரிங்க, அவ்வளவுதாங்க. இதுல ஒண்ணுமே கிடையாது. இதுல பேட்டரி இங்க சப்ளை கொடுத்தோம்னா இந்த 2 டெர்மினல்ல பிளஸ் மைனஸ் வரும். அதுல இந்த போர்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இதுல டச் ஆகும். டச் ஆகும்போது இந்த பிசிபிக்கு சப்ளை வந்துடும். இவ்வளவுதாங்க. இவ்வளவுதான் இதுல உள்ள மெக்கானிசம். இப்ப நம்ம அதை வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத பார்த்துட்டு நான் இதுல ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மேக்னெட்டை, நான் ஒரு இந்த மேக்னெட்டை நம்ம இங்க வச்சோம். இந்த மேக்னெட் பார்க்கையில வட்ட வடிவில் இருக்குது. பார்த்தா தெரியுது உங்களுக்கு, தெரியுதுங்களா? வட்ட வடிவில் இருக்கு. ஸோ இப்போ இது வட்ட வடிவில் இருந்ததுன்னா இந்த பக்கம் நார்த், இந்த பக்கம் சவுத் இல்லைங்க. இது வந்து என்ன ஆகும்னா ஒரு சர்க்குலர் சிலிண்டர் மாதிரி இப்படி இருக்குங்க. இந்த சிலிண்டர்ல பாதி தூரம் நார்த், இது பூரா நார்த். அதே மாதிரி இது பூரா சவுத். இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மெரைன் காம்பஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதுல வந்து நம்ம செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்ப மேல நார்த்து கீழே சவுத்தா இருந்ததுன்னா நம்ம எப்படி காமிச்சாலும் தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? இப்ப பாருங்க, சரிங்களா? இப்ப இது வந்து சவுத்து. இப்ப இதை டேர்ன் பண்றேன். தெரியுதுங்களா? இப்ப பாருங்க, சரிங்களா? இது வந்து நார்த். இதை நான் திருப்பினேன்னா திரும்புது பாருங்க. நான் சும்மா டேர்ன் தான் பண்றேன். டேர்ன் பண்ணும்போது திரும்புது பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மேக்னெட் வந்து மேல நார்த்து கீழே சவுத்துன்னு வைக்கல, பாதியா கட் பண்ணி இந்த பக்கம் பூரா நார்த்து, இந்த பக்கம் பூரா சவுத். நம்ம அனிமேஷன்ல இப்ப பார்க்கலாம் அது எப்படி வேலை செய்யுது, இந்த மோட்டர் எப்படி வேலை செய்யுதுங்கிறத அனிமேஷன்ல பார்ப்போம். இப்ப பாருங்க, பாத்தீங்களா? ஸோ இப்போ இதை போல என்ன ஆகுது, இந்த மேக்னெட்ல கீழே காமிச்சிருக்கேன் பாருங்க, சிகப்பு வண்ணமும் ப்ளூ வண்ணமும் சேர்ந்த மாதிரி மேக்னெட் இருக்கு. ஸோ இப்போ இதை போல தான் அந்த மேக்னெட் அமைஞ்சிருக்கும்.
மேல இருக்கக்கூடிய இந்த தகரத்துல இருக்கக்கூடிய ஆர்ம் தான் வந்து நமக்கு மோட்டரோட ஆர்மேச்சர். ஸோ இப்போ இது அதுல தான் நமக்கு வந்து காந்த சக்தி உருவாக போகுது. அதற்காக உள்ள காயில் தான் இது. ஸோ இப்போ காந்த சக்தியை வந்து நம்ம பல்ஸ்ல கொடுக்கும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. இப்போ பாசிட்டிவ்ல கொடுக்கும்போது இது நார்த் போலாகும், சவுத் போலாகவும் இருக்கும். மாறி கொடுக்கும்போது மாறி வரும். அப்போ ஒரு செகண்டுக்கு ஒருக்கா அதை மாத்திட்டே இருப்பாங்க. ஒரு செகண்டுக்கு ஒருக்கா இதை வந்து பொலாரிட்டியை மாத்திட்டே இருப்பாங்க. அதுதான் அந்த மைக்ரோ கண்ட்ரோல் டிரைவர் யூனிட் செய்ய போகுது. அதற்காக கிறிஸ்டல் பயன்படுத்துறாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுக்கு பேரு வந்து லேவட் ஸ்டெப்பர் மோட்டர்னு சொல்லுவாங்க. இந்த மோட்டர், இந்த டிசைனுக்கு பேரு லேவட் ஸ்டெப்பர் மோட்டர். இது பல மாடல்ல வருது. பட் பேசிக் அந்த பிரின்சிபல் எல்லாம் ஒண்ணுதான். இது வந்து இதுவும் ஆக்சுவலா ஒரு ஸ்டெப்பர் மோட்டர் மாதிரி தான். புரியுதுங்களா? ஸோ அப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதற்கு முன்னாடி இந்த கியர் அசம்பிளியை நம்ம பார்க்குறோம். பாருங்க, இதை போல தான் அந்த கியர் அசம்பிளி இருக்கு. இது வந்து அந்த ரோட்டர், நம்ம இப்போ பார்த்த காந்தத்துல பார்த்தக்கூடியது. அதுல இருந்து ஒரு 3 கியர் போட்டு அந்த நொடி முள்ளுக்கு போயிடுது. 2 கியர்ல. இந்த சிகப்பு பச்சை வண்ணம், பச்சை வண்ணத்துல இருக்கிறது தான் கீழே பார்த்தீங்கன்னா நொடி முள்ளுக்கு போகுது. அதற்கப்புறம் பச்சை வண்ணத்துல இருந்து ஒரு கியர் ரொட்டேட் பண்ணி கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கியருக்கு போகுது. இப்போ காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா? கீழே இருக்க கியருக்கு போகுது. கீழே இருக்க கியர்ல 2 கியர் இருக்கு. ஒரு கியர் இந்த பச்சை வண்ணத்துல இருக்கிறது, பச்சை வண்ணத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கலர்ல சியான் கலர்ல இருக்கக்கூடிய கியர் வந்து நிமிஷத்துக்குள்ள கியர். அதுக்கு மேல இருக்கக்கூடியது மணிக்குள்ள. புரியுது? இப்போ இது 3ல தான் நம்ம 3 முள்ள வந்து நம்ம கனெக்ட் பண்ண போறோம். இதை போல தான் அமைந்திருக்கும். இந்த காந்தம் வந்து நான் கருப்புல காமிச்சிருக்கேன். இது கீழே இருக்க போர்டு, அதுல இருந்த போர்ஷன் நம்ம வந்து காமிச்சிருக்கோம். இந்த கிறிஸ்டல் பாத்தீங்கன்னா 32,768 ஹெர்ட்ஸ். இதை போல ஒரு குறிப்பிட்ட நம்பரை அவங்க பயன்படுத்துறாங்க. இது என்ன காரணம்? இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ரவுண்டு வேல்யூவா தான் இருக்கும். முழுமையான நம்பரா தான் இருக்கும். ஆனா இந்த ஆர்டிசி கிறிஸ்டல் இது மட்டும் ஸ்பெஷலாக 32,768 ஹெர்ட்ஸ் கொண்ட ஒரு கிறிஸ்டல். இதுக்கு கிளாக்குக்குனே வரக்கூடிய கிறிஸ்டல். வேற எங்கேயுமே இது பயன்படாதுங்க. இதுக்குன்னே வரக்கூடிய கிறிஸ்டல். இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய சிலிண்டர் மாதிரி இருக்கக்கூடியது தான் அந்த கிறிஸ்டல். புரியுதுங்களா? ஓகே. இப்ப நம்ம வந்து அது எதனால அந்த 32,768 கொடுத்துருக்காங்கன்னா, அதை 2ஆல டிவைட் பண்ணிட்டே வருவாங்க. ஏன்னா ஃபிளிப் ஃப்ளாப் சர்க்யூட்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அது 2ஆக டிவைட் பண்ணுவதற்கு ரொம்ப எளிதா பண்ணிடலாம் ஃபிளிப் ஃப்ளாப்ல. அதனால நம்ம இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ல வரக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சியை 2ஆல டிவிசிபிளா இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதை 15 தடவை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 செகண்ட் வந்துடும். புரியுதுங்களா? 15 தடவை இதை டிவைட் பண்ணீங்கன்னா 2ஆலேயே டிவைட் பண்ணிட்டே வரணும். அதாவது ஃபிளிப் ஃப்ளாப்பை யூஸ் பண்ணி 15 ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக 1 செகண்டுக்குள்ள பல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அதுதான் இது 2^15. இதுக்காக தான் அந்த வேல்யூ வந்து 32,768 கொடுத்துருக்காங்க. நான் வகுத்து கூட காமிச்சிருக்கேன். 2ஆல டிவைட் பண்ணிட்டே வரும்போது எப்படி ஃபேக்டோரியல் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதை வந்து இது பண்ணி நம்ம இந்த 2^15 மாத்திக்கலாம். அப்ப 15 முறை அதை பாதி பாதியா வெட்டிட்டே வந்தோம்னா, அதாவது 32,000 2ஆ வெட்டணும். 16,384 வரும். அதை 2ஆ வெட்டினோம்னா 8,100. அந்த போல வெட்டிட்டே வருங்க. 15 தடவை பண்ணும்போது 1 செகண்ட் வந்துடும். அந்த 1 செகண்ட் இதுதான் அந்த கிறிஸ்டல். கிறிஸ்டல்ல இது மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 32.768 கிலோஹெர்ட்ஸ். ஓகேங்களா? சரிங்க. ஸோ இப்போ இதோட காரணம் இப்போ தெரிஞ்சிருக்கும். இதுக்கு பேரு ரியல் டைம் கிளாக் கிறிஸ்டல். ரியல் டைம் கிளாக் கிறிஸ்டல். இது கிளாக்கு இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட், கம்ப்யூட்டரா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், எந்த ஒரு இதா இருந்தாலும் அதுல நேரம் வந்து அதுல கனெக்ட் பண்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த கிறிஸ்டல் இருக்கும். இது வேற எதுக்கும் பயன்படாது, கிளாக்குக்கு மட்டும்தான் பயன்படும். ஓகே? ஸோ இதோட டவுட் கிளியரா இருக்கும்னு நம்புறேன். சரிங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய மோட்டர் வந்து இது போலதான் சுத்துது. இது எப்படி மேக்னெட் இப்படி வரும்போது இது எப்படி அது மட்டும் இல்ல, பல பேருக்கு சந்தேகம். இது எப்பொழுதுமே இந்த ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் சுத்தும். கிளாக் வைஸ்ல சுத்தாது. இப்ப நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு புதுசா பேட்டரி போடும்போது ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தாது, மாத்தி சுத்தாது. ஒரே டைரக்ஷன் தான் சுத்தும். அதற்கு என்ன பண்ணிருக்காங்க? ரொம்ப சிம்பிளா பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. ஒரு பேரிங் கொடுத்துருக்காங்க, ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இந்த லீவரை வந்து ஒரு ஷேப்ல ஏர் கேப் விட்டு கட் பண்ணிருக்காங்க. இந்த ஏர் கேப் தாங்க முக்கியம். நான் இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். இப்ப பாருங்க, இது வந்து காயில். இதுதான் அந்த டிரைவ் மோட்டர், லெவன் ஸ்டெப்பர் மோட்டரோட டிரைவ் காயில். இந்த காயிலுக்கு தான் நம்ம பல்ஸ் கொடுக்க போறோம். பல்ஸ் நீ எப்படி வேணா கொடுக்கலாம். கொடுக்கும்போது ஒரு பக்கம் நார்த், ஒரு பக்கம் சவுத் வரும். இப்ப என்ன ஆகும்னா, இந்த மேக்னெட்ல ஒரு ஏர் கேப் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த இருக்கக்கூடிய அந்த ஆமை வந்து ஸ்ட்ரைட்டா வைக்கல. இங்க கூட ஒரு கட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இதோட டிசைனுங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஏர் கேப் கொடுத்ததுனால இது வந்து ரிலக்டன்ஸ், மினிமம் ரிலக்டன்ஸ்னா உங்களுக்கு தெரியும். ஒரு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் சொல்ற மாதிரி மேக்னட்டிசம்ல ரிலக்டன்ஸ், அதுக்கு தடையா இருக்கக்கூடிய பொருள் வந்து ரிலக்டன்ஸ் சொல்லுவோம். அது எங்க மினிமம் ரிலக்டன்ஸ் இருக்கோ அந்த பொசிஷனுக்கு இந்த மேக்னெட் சுத்திடும். அப்ப என்னன்னா, இந்த இடத்துல பாருங்க பக்கத்துல இருக்கு இரும்பு. சோ அப்ப இந்த இடத்துல இது வந்து சுத்தி நிற்கும். புரியுங்களா? ஆனா இது நார்த் தான் நிக்கணுங்கிறதுல சவுத்தும் நிற்கும்.
ஆனா இந்த பொசிஷன்ல தான் நிற்கும். அதாவது பாதி மேலையும் பாதி நார்த் மேலையும் கீழையும் தான் நிற்கும். இது குறுக்குல நிற்காது. அப்ப என்ன பண்ண போறோம்னா அந்த காயில்ல நம்ம சப்ளை கொடுக்கறதுனால என்ன நடக்குது பாருங்க. இது ஸ்டாப் கண்டிஷன். நீங்க சுத்தி சுத்தி விடுங்க, சுத்தி விடுறேன் பாருங்க. திருப்பியும் பார்த்தா அங்க போய் நின்றும். நடுவுல நிக்காது. பாருங்க. புரியுதுங்களா? நீங்க எத்தனை தடவை கையில சுத்தி விட்டாலும் அது அப்படிதான் நிற்கும். இதை நான் காமிக்கிறேன். உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன். இதுக்கு வந்து பவர் சப்ளை எல்லாம் தேவையில்லை. இப்ப பாருங்க. நான் இப்ப இந்த மேக்னெட்டை வந்து இதுல போடுறோம். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அதை வந்து சுத்தி விட போறேன். தெரியுதுங்களா? சுத்தி விட்டோம்னா அது ஒரே பொசிஷன்ல தான் நிற்கும். நம்ம எத்தனை தடவை சுத்தி விட்டாலும் அந்த அந்த நார்த் சவுத்ல தான் நிற்கும். மாத்தி நிக்காது. அதுதான் இதோட கண்டிஷன். சரி. இப்ப நம்ம வந்து இது புரிஞ்சிருச்சு. எதனால அப்படி நடக்குதுன்னு. இப்ப இது வந்து ஸ்டாப் ஸ்டேட். இப்ப நம்ம பல்ஸ் கொடுக்க போறோம். இது நீங்க எத்தனை தடவை ஸ்டாப் பண்ணாலும் இது பொசிஷன்ல தான் நிக்கும்னு சொல்லிட்டேன். இப்ப பல்ஸ் கொடுக்கும்போது என்ன நடக்குது பாருங்க. பல்ஸ் இந்த மாதிரி பாசிட்டிவ் பல்ஸ் கொடுக்கணும். பாசிட்டிவ் பல்ஸ் கொடுக்கும்போது ஒரு பக்கம் பிளஸ் ஒரு பக்கம் மைனஸ் வரும். பாருங்க. ஒரு பக்கம் பிளஸ் ஒரு பக்கம் மைனஸ். என்னாச்சு? ஒரு 180 டிகிரி சுத்தி வந்துருச்சு. இது என்னன்னா இந்த மோட்டர் வந்து இந்த பல்ஸ் வந்து என்ன பண்ணும்னா இதை தூண்டி விடும். தூண்டி விடும்போது முழு ரொட்டேஷன் வராதுங்க. ஒரு பாதி ரொட்டேஷனுக்கு தான் இந்த மேக்னெட் இழுக்கும். அதற்கப்புறம் இந்த பல்ஸ் ஆஃப் ஆயிடும். ஆஃப் ஆகும்போது நான் சொன்னது போல இது ரெண்டே பொசிஷன்ல தான் இது வந்து ஸ்டாப் கண்டிஷன்ல வரும்னு சொன்னேன். அப்ப என்ன பண்ணுதுன்னா இது தூண்டி தூண்டி விட்டுட்டு நின்றோம். நின்ன உடனே இது அதே பொசிஷனுக்கு போயிடும். அப்ப ஒரு பக்கம் நார்த் போல் மேலையும் ஒரு சமயத்துல நார்த் போல் கீழையும் இதே போல நின்றும். அப்ப இதை வந்து நமக்கு சும்மா ஒரு உதஞ்சு விடுற மாதிரி, ஒரு தூண்டி விடுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கிளிக், ஒரு எப்படி சொல்றது, அதை வந்து அதை கிளிக் பண்ணி விடுற மாதிரி, ஒரு சுழற்சியை ஏற்படுத்தி விடுற மாதிரி. ஆனா முழு சுழற்சி தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு உந்துதல் மட்டும் கொடுத்துட்டு கட் பண்ணிடலாம். அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த 180 டிகிரியில போய் நின்றும். அந்த 180 டிகிரி நிக்கிற காரணம் இதோட ஏர் கேப்புங்க. இந்த பிளேட்ல இருக்கக்கூடிய ஏர் கேப் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி நிக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் பல்ஸ் கொடுக்குறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இப்போ ரிவர்ஸ்ல கொடுக்க போறேன். ரிவர்ஸ்ல கொடுக்கும்போது என்ன நடக்குது பாருங்க. இந்த காந்தம் வந்து நார்த் இங்கிட்டு இருக்கிறது இந்த பக்கம் போயிடும். உடனே என்ன நடக்குது பாருங்க. மறுபடியும் 180 டிகிரி. ஸோ இப்போ இது வந்து மாறி 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 நடக்கும் பொழுது இது ஒரு செகண்டுக்கு ஒரு தரம் இது வந்து 180 டிகிரி சுத்தும். அப்ப இந்த சுழற்சியை கியர் ரேஷியோ போட்டு நொடி முழுக்க எடுத்துட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த சுழற்சியை ஒரு செகண்டுக்கு பண்ணோம்னா நார்மலா நீங்க போடுற கிளிக் கிளிக் சவுண்ட்ல வருது இல்லைங்களா, பல்ஸ் கிடையாரோ அது ஸ்மூத்தா வேணும்னா இதையும் எட்டா வேகப்படுத்தி சுத்திடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இது மோட்டர் மாதிரியே சுத்தும். அப்ப ஃப்ரீக்வன்சியை வந்து ஒரு செகண்டுக்கு 8 தடவை பல்ஸை கொடுத்துருவாங்க. ஒரு செகண்டுக்கு இப்ப வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை தான் கொடுக்குறோம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செகண்டுக்கு 8 தடவை கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது அது வேகமா சுத்திட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கியர் ரேஷியோ ஒரு கியர் ஆட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு நொடிமுள் பார்க்கையில கண்டினியூஸ் ஸ்வீப்னு சொல்லுவாங்க. அது மூலியமா நடக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த இதுல வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இது வந்து ஸ்டெப்பர் மோட்டர் வந்து எப்படி பயன்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம வந்து அசம்பிள் பண்ணி அது ஒர்க் பண்ற விதத்தையும் நம்ம பார்க்கலாம். அசம்பிள் பண்ணும்போது சில பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுக்காக தான் நான் சொன்னேன். இப்போ அசம்பிள் பண்றது பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கங்க. எடுத்துட்டு முதல்ல போடுறத இந்த மணிக்கணக்குக்கு வரக்கூடிய பெரிய கியர் இதை தான் போகணும். இதெல்லாம் லூப்ரிகேஷன் பண்ணி போட்டீங்கன்னா நல்லா ஓடும். ஒரு ஆயில போட்டுட்டு போட்டீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் இதை போட்டுருங்க. அதற்கப்புறம் இந்த கியர். இந்த கியர் போடுறதுக்கு நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவில் ஒரு கேப் இருக்கு. அந்த வட்ட வடிவ கேப்ல இதை போடும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா இதை நீங்க சுத்தம் போது பாருங்க, அது சுத்துது பாருங்க. சரிங்களா? அதற்கப்புறம் இதை போடும். அவ்வளவுதான். 3 கியர் தான். சுத்துதான் மட்டும் பாத்துக்கங்க. அவ்வளவு. இதுக்கப்புறம் நம்ம மிஷின் போட்டுடலாம். மிஷின் வந்து இந்த இடத்துல நம்ம பிளஸ் மைனஸ் வருதுன்னு சொன்னோம். பிளஸ் மைனஸ் வர்ற மாதிரி வச்சிருங்க. இந்த பிளஸ் மைனஸ் இங்க இருக்கு இல்லைங்களா? இப்போ இது இங்க வர்ற மாதிரி வைங்க. வேற பொசிஷன்ல செட் பண்ண முடியாது. அதனால கேர்ஃபுல்லா பண்ணுங்க. தரையில வச்சு பண்ண முடியாது. பண்ணுனா கீழ இருந்து இந்த கியர் எல்லாம் வெளியில வந்துடும். அதனால கையில வச்சு தான் பண்ணணும். இல்லைன்னா ஏதாவது ஜிக்கு நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. புரியுங்களா? இப்போ நம்ம வச்சுட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா மேல இருக்கக்கூடிய கியரை மாட்ட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இதுல இருந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் கியரை போடலாம்.
சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் கியர், ரெண்டாவது கியர் இது. இதை போடுறதுக்கு முன்னாடி இதை போட்டுடலாம், ஏன்னா இதுக்கு உள்ள வருது அது. இந்த கியர் தான் மேல இருக்கக்கூடிய டிரைவை கீழ் பக்கமா கொண்டு போறக்கூடிய டிரைவ். இது வந்து நொடி முள்ளு. அவ்வளவுதான். இப்ப நம்ம பேட்டரி போட்டு பார்க்கலாமா? பேட்டரி போட்டு பார்க்கல உங்களுக்கு இதுல டர்ன் ஆகிறதே தெரியும். பாருங்க. சரிங்களா? சரிங்களா? ஒரு நொடிக்கு ஒருக்கா இது 180 டிகிரி சுத்தும். அந்த கியர் ரேஷியோ மூலியமா வர்றதுனால நமக்கு நொடி முள்ள அது ஒரு செகண்டுக்கு நம்ம வந்து ஒரு செகண்ட் காமிக்கிற மாதிரி காமி. இந்த கியர் ரேஷியோலாம் வந்து ஃபிக்ஸ்டுங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால நான் கியர் ரேஷியோ வந்து கால்குலேஷன்ல காமிக்கல. புரியுதுங்களா? சுத்துறது தெரியுதுங்களா? இந்த 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 கியர் சுத்துறது பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட கிட்ட கொண்டு வந்தோம்னா உங்களுக்கு பாருங்க. இருங்க, அசைக்காம வைக்கிறேன். தெரியுதுங்களா? இப்போ இன்னும் இது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா சுத்தாத காரணம் மேல இருக்க கவர் நம்ம போடல. ஸோ இப்போ கவரை வந்து நம்ம கேர்ஃபுல்லா போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி இந்த பேட்டரி எடுத்துருங்க, ஏன்னா சுத்திட்டு இருக்கும்போது போட முடியாது. இதை வந்து இது வந்து எதுக்காகனா மேனுவலா உங்க டைம் அட்ஜஸ்ட் பண்ணுவதற்காக. இதை வந்து ஏதாவது ஒரு கியர்ல கொடுத்தா போதும், எல்லா கியரும் அதோட கனெக்ஷன் இருக்கிறதுனால எல்லாமே சேர்ந்து சுத்துது. நம்ம வந்து மணியும் நொடி முள்ளையும் சுத்தினா போதும். நொடிமுள்ள சுத்தினாலே போதும். சாரி, நிமிஷத்துக்குள்ள முள்ள சுத்தினா போதும். நொடிமுள்ள அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நிமிஷத்துக்கு சுத்தும் போது மணிக்கணக்கு உள்ள முள்ளும் ஆட்டோமேட்டிக்கா சுத்திடும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து இது மேலே வச்சுட்டு ஜென்ட்லா, ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா அந்த கியர் வந்து அந்த இதுல போய் ப்ரெஸ் ஆகும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டோம். இப்போ நீங்க இதை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ இதை வந்து நொடிமுள்ள மட்டும் இதை போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? சரிங்க. இதோட மட்டும் முடியல. இதை எப்படி அசம்பிள் பண்றது? அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுக்காக தான் நான் சொல்றேன். ஏன்னா இதோட ஈஸியா அசம்பிள் பண்ணிடலாம்னா உங்களுக்கு மணி சரியா காமிக்காது. அது என்ன காரணங்கிறத நான் இப்ப சொல்றேன். இந்த கடிகாரத்தை இதை வந்து மேல் நோக்கி, பேட்டரி கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு இதை வச்சுருங்க. பேட்டரி கீழ் நோக்கி இருக்கணும். மேலே வச்சு அந்த நட்டை டைட் பண்ணிடுங்க. ஹேண்ட் டைட்டே போதும், ஓவர் டைட் பண்ணி பிளாஸ்டிக்லாம் டேமேஜ் பண்ணிடாதீங்க. புரியுதுங்களா? இப்போ முள்ளு மாற்றுறதுல ஒரு விஷயம் இருக்கு. எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுங்க, கை கடிகாரமா இருந்தாலும் சரி, இதுவும் அதான். கை கடிகாரம் நம்ம வந்து வீடியோல பார்க்கல, ஏன்னா அதை பத்தி தெரிஞ்சவங்க தான் இது பண்ண முடியும். ரொம்ப மைன்யூட்டான உள்ள இது. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஃபர்ஸ்ட் மணி முள்ளு தான் எடுக்கணுங்க. மணி முள்ளை எப்பொழுதுமே 12 நோக்கி வச்சிருங்க. எல்லாமே 12 நோக்கி இருக்கணும். 3 முள்ளுமே 12 நோக்கி வைக்கணும். அப்படி வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டா நிமிஷம் கரெக்டா காமிக்கும். மாத்தி வச்சீங்கன்னா இங்க 12 காமிக்கும், இங்க பாதியில வந்து. புரியுதுங்களா? ஸோ அப்போ அதனால நம்ம, ஏன்னா இந்த நிமிஷம் முள்ளு 12க்கு வரும்போது இந்த முள்ளு எங்கேயோ ஒரு நம்பரை நோக்கி இருக்கணும். என்ன ஆகும்னா இது வந்து நிமிஷம் முள்ளு 12 நோக்கி வரும்போது இது ரெண்டுக்கும் ஒண்ணுக்கு நடுவில் நிற்கும். அப்ப நீங்க என்ன மணி கணக்குன்னு எடுப்பீங்க? அதற்காக எப்போதுமே நீங்க கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் மணி முள்ளுக்குள்ள வைங்க, அது சீக்கிரம் சுத்தாது. அதை சென்டர்ல பிடிச்சி லைட்டா அமுக்கி விட்டுறோம், அவ்வளவுதான். அடுத்தது நொடி முள், சாரி நிமிஷம் முள்ள. நிமிஷம் முள்ள இதையும் 12 நோக்கியே வைங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நார்மலா நீங்க நோட் பண்ணிருக்க மாட்டீங்க, கடிகார கடையில அவங்க கரெக்டா அதை பண்ணுவாங்க. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, நொடிமுள். நொடிமுள் நீங்க இப்படி வைக்கணும்னு அவசியம் இல்லை, பட் நீங்க அதே பொசிஷன்ல வச்சாலும் சரிதான். நொடிமுள்ள நம்ம ரொம்ப பாக்குறது இல்லை. நேரம் வச்சீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கும், ஏன்னா அது வச்ச உடனே சுத்திடும். சரி, இதோட மட்டும் முடியலங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இதுக்கு பின்னாடி இப்படி எடுத்துட்டு இந்த நொடிமுள் ஒரு சுத்துற வரை வெயிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இந்த 2 முள்ளுக்கும் நடுவுல கேப் ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. இல்ல டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட அந்த முள் இருக்கு இல்லைங்களா,
இதை வந்து ஒரு ரெவல்யூஷன் ஒரே ஒரு சுத்தினா போதும், சுத்தினா போதும். அது எதோடையும் இடிக்கப்படாது. இடிச்சதுன்னா நீங்க சரியா அதை மாட்டல, கரெக்டா மாட்டிடுங்க. இல்லாட்டி என்ன ஆகும்னா நீங்க இப்ப மாட்டிருக்கீங்க ஓடும், அது எங்கேயா ஒரு இடத்துல வரும்போது ஒரு முள்ளோட ஒரு முள் இடிச்சு அங்கேயே நின்றும். சரிங்களா? ஆனா இதை வந்து நம்ம நொடி முள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால ஃபுல் ரெவல்யூஷன் வர வர வெயிட் பண்ணுங்க. வந்துச்சுன்னா இந்த முள்ளை வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசா தான் இருக்கும். நிச்சயமா நம்ம ஹேண்டில் பண்ணும்போது பெண்ட் ஆயிடும். ஸோ இப்போ பெண்ட் ஆகுதாங்கிறத பார்த்துட்டு ஒரு ரெவல்யூஷன் ஃபுல்லா வர்றதுக்கு விட்டுருங்க. அது பெர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க, கிளாஸை போட்டு நீங்க மூடிட வேண்டியதான். இந்த கடியாரத்தில் இங்க இருக்கிற படங்கள்லாம் கூட உங்களோட படங்கள்லாம் மாத்தி அந்த மாதிரி வேலைகள்லாம் கூட நீங்க பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ எதையுமே இடிக்கல, பெர்ஃபெக்டா வந்துருச்சு. இப்போ நம்ம கிளாஸ் மாட்டிடலாமா? கிளாஸ் மாட்டும் போது கிளாஸை கீழே வச்சுக்கங்க, இதை தலைகீழா வச்சு மாட்டுங்க. இந்த கிளாஸ் எல்லாமே அப்படியே விலைக்காக அப்படிதான் வச்சிருப்பாங்க. இது ரொம்ப டைட் பண்ண வேண்டாம், அதனால நான் டைரக்டா ஸ்க்ரூ டிரைவரோட ஸ்பிண்டில் எடுத்திருக்கேன். இது பண்ணும்பொழுது கிராஸா மாட்டிங்க. அது எப்போதுமே நீங்க அது ஒரு பழக்கம் வச்சுங்க. அப்பதான் வந்து யூனிஃபார்மா உட்காரும். இல்லாட்டி ஒரு பக்கம் ஜாஸ்தி டைட் ஆயிடும், கண்ணாடியில அழுத்தம் கொடுக்கும். அதனால எப்போ பண்ணாலுமே நீங்க ஆப்போசிட்ல ஸ்க்ரூ டைட் பண்ணிட்டே வாங்க. ரொம்ப ஓவரெல்லாம் டைட் பண்ண வேண்டாம், பிளாஸ்டிக்ங்க, அது போயிடும். அவ்வளவுதான், இந்த 2 ஸ்க்ரூ தான். சில பேருக்கு நினைக்கலாம், இது என்ன இதெல்லாம் போய் ரிப்பேர் பார்த்துட்டு, விலை கம்மி தானே, போனுச்சுன்னா புது கடியாரம் வாங்கிக்கலாம், கடியாரமே 160 ரூபா. அப்படி இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் நம்மளே சர்வீஸ் பண்ணும் பொழுதும் ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுதும் அதோட திருப்தியே வேற. என்னோட பழக்கம் அப்படிதாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பொருளா இருக்கட்டும், அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத நெட்லையும் தேவையான இடங்கள்ல ஆராய்ச்சி பண்ணி இல்லை நான் ஓப்பன் பண்ணி பார்த்து, அதே சமயத்தில் இருக்கிற பொருளை கெடுக்கவும் முடியாது. ஸோ இப்போ அது மாதிரி நம்ம பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இதுதான் என்னோட மெத்தடை. நிச்சயமா இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ கண்டினியூஸா மானிட்டர் பண்ணுங்க. அடுத்து இதை போல ஒரு நல்ல வீட்டில் உபயோகப்படும் எக்யூப்மெண்ட்டோட நம்ம சீக்கிரம் சந்திக்கலாம். ஒரு நண்பர் பிரிண்டர் பற்றிலாம் கேட்டிருந்தாரு. நான் முயற்சி பண்ணுறேன், ஏன்னா அது ஒரு பெரிய வீடியோ. ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம். லேசர் பிரிண்டரை பற்றி நம்ம பார்க்கலாம். எங்கிட்ட இங்க்ஜெட் பிரிண்டர் இல்லை. ஸோ லேசர் பிரிண்டரை பற்றி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.